பேடிஎம்மில் 40 ரூபாய் பெறப்பட்டது. பேடிஎம்மோட சவுண்ட் பாக்ஸ் முழுமையாக தமிழில் பேசுகிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து தமிழில் மட்டுமே பேசுகிற ஒரு சவுண்ட் பாக்ஸு. ஸோ இதோட ரேட் எவ்வளோ வருது, இது எப்படி நம்ம வாங்கணும், இதில் வந்து இன்னும் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேடிஎம் 3.0 அதாவது பேடிஎம் சவுண்ட் பாக்ஸ் 3.0ங்கிற மாடல் தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இதோட ரேட் பொறுத்த வரைக்கும் 799 ரூபாய்க்கு ஒன் டைம் ஆஃபராக நம்ம வந்து வாங்கியிருந்தோம். எந்த ஒரு ரெண்ட் எதுவுமே கிடையாது. 799 ரூபா கட்டிங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் இன்ஸ்டாகிராமில் கூட நான் போஸ்ட் போட்டிருந்தேன், ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு 799 ரூபாய்க்கு 3.0வே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. இதில் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாடலில் மட்டும் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து மொபைல்லேருந்து பாட்டெலாம் போட்டுக்கலாம். அதுக்குன்னு ஒரு சில செட்டிங்ஸ் இருக்குது. அதை மாற்றினோம் அப்படின்னா நம்ம ப்ளூடூத் கூட கனெக்ட் ஆகிடுது மொபைலில். ஸோ நம்ம மொபைல்லேருந்து ஏதாவது வீடியோ ப்ளே பண்ணுறோம் இல்லை பாட்டு ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஸ்பீக்கரில் வந்து பாடுது. ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் நான் லாஸ்ட்டில் வந்து காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா ஒரு பேடிஎம்மோட பாக்ஸும் அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டு வந்து வந்திருக்கு. ஸோ பழைய மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து இந்த QR வந்து இன்பில்டாகவே வந்துடும். பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டை மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் தான் பார்த்தீங்கன்னா அதுக்கான QR வந்து தனியாக வந்திருக்கு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த ஸ்டாண்டை வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா பத்திரமா ஓரமாக வச்சுருங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டை ஃபிட் பண்ணுறதுக்கு பாட்டம்லேயே வந்து ஒரு ஹேண்டில் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம ஸ்டாண்டை ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாக்ஸை நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து மேலேயே பார்த்திங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ லெட் கெட் யுவர் ஸ்டார்டட் வித் யுவர் பேடிஎம் சவுண்ட் பாக்ஸ்னு போட்டு 3 in 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 4G அப்படின்ட்டு பாட்டமில் எழுதியிருக்கு. பட் ஆனால் இது சிம்மு பார்த்திங்கன்னா 5G சிம் தான் நமக்கு வந்து வந்திருக்கு. ஸோ அதையுமே நான் காமிக்கிறேன். பாக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா 5G சிம் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ப்ளூடூத் டிவைஸாக வந்து யூஸ் பண்ணுறதுங்கிறதுக்கான ஸ்டெப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் வந்து ஆன்லேயே இருக்கும். நம்ம டேரெக்டாக ப்ளூடூத் ஆப்ஷனில் மொபைலில் போய்ட்டு நம்ம கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இது வந்து ஆப்லேருந்து நம்ம பர்மிஷன் அக்சஸ் கொடுத்தா தான் வந்து ஆன் பண்ண முடியும். ஸோ ஈவன் ஓனர் வந்து கடையில் இருக்காங்க அப்படின்னா வேலை செய்கிறவங்களாம் வந்து பாட்டு கேட்டக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஓனரோட ஆப்லேருந்து அவங்க அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ளூடூத் கூட இது கனெக்ட். அதே போல் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லேயே வந்து ஃப்ரண்ட்டில் IMI நம்பர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேனுஃபேக்சரிங் இயரு, அது இல்லாமல் பாக்ஸில் என்னென்ன கிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டைன் 1 சவுண்ட் பாக்ஸு, கேபிள், அடாப்டரு, யூசர் மேனுவலு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரேட்டு பொறுத்த வரைக்கும் 2100 ரூபா 2199 ரூபாய்கிட்ட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 4G ஹை ஸ்பீட் நெட்ஒர்க்கு, இன்ஸ்டன்ட் வாய்ஸ் பேமெண்ட்டு, அவைலபிள் இன் 11 லாங்குவேஜ்னு போட்டு மேலே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி மியூசிக்கும் நம்ம கேட்டுக்க முடியுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸை அடுத்து பார்த்திங்கன்னா மேனுவலுக்கு அடுத்து ஒரு C டைப் சார்ஜர் வந்துருக்கு. ஸோ பழைய சவுண்ட் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து C டைப் சார்ஜர் வந்துருக்காது. இதில் தான் C டைப் சார்ஜரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சவுண்ட் பாக்ஸ் இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக உள்ளது. இதில் எந்த ஒரு QR எதுவுமே இருக்காது. பழைய மாடல்லலாம் பார்த்திங்கன்னா வந்து QRோடயே வரும். பட் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா QRோட வரல. ஸோ பேக் சைடில் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து ஸ்பீக்கருக்கான போர்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்திங்கன்னா வந்து ரப்பர்ஸில் பட்டன் கொடுத்துருக்காங்க, நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வெயிட்டு பார்த்திங்கன்னா நல்லா அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா சிம்மு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து 5G சிம்மு. ஸோ ஏர்டெல் 5Gனே அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பாட்டமில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஓப்பன் ஸ்லாட் மாதிரி இருக்குது, பேட்ரி போடுறது மாதிரி. அது ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குள்ளார தான் வந்து உங்களுக்கு சிம் ஸ்லாட் தெரியும். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வந்து சிம்மு போட்டே வந்திருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்து இன்சர்ட் பண்ணிங்க. ஸோ வச்சுட்டு நம்ம ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக வந்து பாட்டமில் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது போடுறதுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சவுண்ட் பாக்ஸ் பேக்கில் பார்த்திங்கன்னா வந்து ஸ்பீக்கர் வந்துருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா C டைப் சார்ஜிங்க்கான போர்ஷனு. ஸோ C டைப்பாக இருக்கிறதுனால வந்து சார்ஜும் கொஞ்சம் சீக்கிரமாக ஏறிடுது. ஸோ அதுபோல் சவுண்டோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ நான் பழைய சவுண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணதுக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ தமிழ்லேயே பார்த்திங்கன்னா வந்து நல்லா தெளிவாக இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பட்டன் பார்த்திங்கன்னா நல்லா பவர் ஆன் பட்டனு. ஸோ இப்போ நான் அழுத்தி பிடிச்சிக்கிறேன். இதோட வாய்ஸை கேளுங்க. கேட்குறப்பே கொஞ்சம் காமெடியாக இருக்க மாதிரி தான் இருக்குது, பேடிஎம் பண்ணுங்கன்னு சொல்கிறது. பட் ஆனால் பார்த்திங்கன்னா வாய்ஸ் நல்லா லவுடராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபுல் வால்யூம், லோ வால்யூமு, ஸோ சார்ஜ் கம்மியாக இருக்குது, எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து நமக்கு தமிழ்லேயே அலாட்மெண்ட் வருது A to Z. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா க்ரீன்லேருந்து நமக்கு ப்ளூக்கு இப்போ ஆகிட்டு ரெடி ஆகிட்டு. அதே போல் சவுண்டு வச்சாலுமே தமிழ்லேயே தான் சொல்லுது, கேளுங்க. வால்யூம் அதிகமாக உள்ளது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பழைய மாடலுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா பெரிய வித்தியாசம் என்னான்னு பார்த்தீங்கன்னா அதோட கிளியர் தான். ஸோ பழைய இதில் பார்த்திங்கன்னா வந்து அது பேசுகிற லாங்குவேஜே புரியாது. ஈவன் தோ இங்கிலீஷில் சொன்னாலுமே அந்தளவுக்கு கிளாரிட்டியாக இருக்காது. பட் ஆனால் இந்த புதுசில் பார்த்திங்கன்னா நல்ல கிளாரிட்டியாக இருக்குது. இப்போ கேளுங்க. பேடிஎம்மில் 40 ரூபாய் பெறப்பட்டது. ஒன் செகண்ட் ப்ளே பண்ண திரும்ப கேளுங்க. பேடிஎம்மில் 40 ரூபாய்
பெறப்பட்டது. உண்மையாலும் பார்த்தீங்கன்னா பழைய சவுண்ட் பாக்ஸுக்கு இதுக்கு உண்மையாக சொன்ன மாதிரியே வந்து கிளாரிட்டி வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சவுண்டுமே பார்த்திங்கன்னா நல்ல லவுடராக இருக்குது. ஸோ பழசில் வந்து இந்த அளவுக்கு இருக்காது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து ரெண்டல் எல்லாமே வந்து சேம் தான். பட் ஆனால் என்ன ஒன்றா பழைய மாடலை நம்ம வந்து ஒன் டைம் பேமெண்ட்டில் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து இதை சேஞ்ச் பண்ணிக்க முடியல. நீங்கள் ரெண்டல் அப்படின்னா அது தேவையில்லைன்னு கொடுத்துட்டு திரும்ப இதை ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்டாண்டை வந்து இப்போ ஃபிட் பண்ணிட்டோம். ஸோ பார்க்க அழகாக இருக்குது. நம்ம இதை மட்டும் அப்படியே தூக்கி வச்சுட்டு மற்ற கியூஆர் ஸ்கேனர்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மொபைலில் கனெக்ட் பண்ணுறது எப்படிங்கிறத காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா மொபைலில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட்டு ப்ளூடூத்தில் போய்ட்டு ப்ளூடூத்தை மட்டும் ஆன் பண்ணி வச்சுங்க. ஸோ ஆன் பண்ணிட்டு வந்து ப்ளூடூத் உள்ளார போனீங்கனாலுமே உங்களுக்கு இந்த டிவைஸ் டேரெக்டாக காமிக்காது. நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டிவைஸில் வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணணும். பை டிஃபால்ட்டாக பேடிஎம்மோட சவுண்ட் பாக்ஸில் ப்ளூடூத் ஆன் ஆகாமல் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மொபைலில் ப்ளூடூத் ஆன் பண்ணிவிட்டு அதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ சவுண்ட் பாக்ஸில் வால்யூமோட அப் அண்ட் டவுன், அதாவது ப்ளஸ் மைனஸ் பட்டனை அழுத்தி பிடிச்சிங்கன்னா ப்ளூடூத் ஆன் ஆகும். ப்ளூடூத் ஸ்விட்ச் ஆன் செய்யப்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தான் ப்ளூடூத் இப்போ பேடிஎம் சவுண்ட் பாக்ஸில் வந்து ஆன் ஆகிருக்கும். இப்போ அகைன் நீங்கள் வந்து உங்களோட மொபைலில் வந்து ப்ளூடூத் செட்டிங்ஸுக்கு போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல பேடிஎம் சவுண்ட் பாக்ஸ்னு போட்டு ஒரு நம்பர் காமிக்கும். ஸோ உங்களோட சவுண்ட் பாக்ஸோட நம்பர் காமிக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்டிங் ரெக்வஸ்ட் போகும். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா வந்து டேரெக்டாக இங்கே பேர் ஆகிடாது. இப்போ இவங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பேடிஎம்மோட சவுண்ட் பாக்ஸ் பிஸ்னஸ் ஆப்புக்கு வந்து போகும். ஸோ பேடிஎம் பிஸ்னஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும். இந்த மாதிரி இந்த சவுண்ட் பாக்ஸ் வந்து கனெக்ட் பண்ண கேட்குறாங்க. ஸோ ரெக்வஸ்ட் கொடுக்கலாமா அப்படின்ட்டு இங்கே பேர்னு கொடுத்துட்டேன். பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா பேர் ஆகலை. ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மொபைலில் வந்து நெட்டு அகைன் ஆன் பண்ணிக்கணும். ஸோ இதே போல் நீங்கள் அட்மின் மொபைல் ஏதோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கடை ஓனர் தான் வந்து மோஸ்ட்லி அவங்க மொபைலில் வந்து இதை கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஓனர் வந்து நெட் ஆன் பண்ணோன்னே அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் போகும். இது மாதிரி சவுண்ட் பாக்ஸ் வந்து மியூசிக் பிளேயராக வந்து ஆக்கிறதுக்கு ரெக்வஸ்ட் கேட்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுது பாருங்கள். ஸோ ரெக்வஸ்ட் ஃபார் ப்ளூடூத் அப்படின்னு போட்டு பேடிஎம் சவுண்ட் பாக்ஸ்லேருந்து வந்திருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா இது லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த பேஜுக்கு வந்து அவங்க கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா தான் உங்கள் மொபைலில் இருக்க ப்ளூடூத் கூடயே இது கனெக்ட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்ரூவ் கேட்குது பார்த்தீங்களா. ஸோ ரெக்வஸ்ட் யூசர் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ நான் இப்போ அப்ரூவ் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே செக் பாக்ஸ் வந்தோடனே அந்த ப்ளூடூத் கூட அது கனெக்ட் ஆகிடும். ப்ளூடூத் பேரிங் வெற்றிகரமாக செய்யப்பட்டது. இப்போ நீங்கள் டேரெக்டாக உங்களோட மொபைலில் வந்து யூடியூப்லேயோ இல்லைனா வேறு ஏதாவது மீடியா பிளேயர் இருந்ததுன்னா அதுலேருந்து ஒரு பாட்டை போட்டு விட்டிங்கன்னா இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ யூடியூப்லேயே போய்ட்டு நம்மளோட வீடியோ ப்ளே பண்ணலாம். மற்ற இதெல்லாம் போட்டால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆகிடும். ஸோ இது லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் ப்ளே பண்ணுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 20 எடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரேடியம் டேப் நான் ஒன்று எடுத்துருக்கேன். இன்கேஸ் உங்கள்ட்ட ரேடியம் டேப் இல்லை அப்படின்னா நீங்கள் ரேடியம் ஸ்டிக்கர் கூட லோக்கலில் இருக்க ஸ்டேஷனரி ஷாப்பில் பார்த்தீங்கன்னா 20 ரூபா 30 ரூபாய்க்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டிக்கர் கூட நீங்கள் வாங்கி. ஸோ இப்போ நீங்கள் கேட்ட ஃபுல் ஆடியோவுமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவுக்கு ப்ளே பண்ணோன்னே அந்த ஸ்பீக்கர்லேருந்து வந்தது தான். ஸோ குறிப்பாக நீங்கள் இது பார்த்துருப்பீங்க. ஈவன் தான் நீங்கள் கடையில் வைக்கிறீங்க அப்படின்னா வேலையாளுங்கள் வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி பாட்டுக்கிட்டு கேட்பாங்க அப்படின்னா நீங்கள் யோசிக்கவே வேணாம். ஏன்னா நீங்கள் உங்கள் மொபைல்லேருந்து அப்ரூவ் கொடுத்தா தான் இதில் யாரும் ஒருத்தவங்களே ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இது ஒரு சூப்பரான ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம ஆஃபரில் வந்து 799 ரூபாய்க்கு நம்ம ஆஃபரில் வாங்கியிருந்தோம். ஸோ அந்த ஆஃபர் ரீசெண்டாக வந்தப்போ நம்ம வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் கூட சொல்லியிருந்தோம், அன்மேஜஸ் இன்ஸ்டாகிராமில். ஸோ நம்மளை வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இது போல் ஆஃபர்ஸ் வந்துச்சுன்னா அடிக்கடி நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து புதுசாக வாங்குறீங்கனாலுமே பேடிஎம் சவுண்ட் பாக்ஸ் 3.0ங்கிறத கேட்டு வாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேடிஎம் சவுண்டுனே கொடுத்து ப்ளூடூத்தில் வந்து காமிக்குது. ஸோ நம்ம ஹெட்செட்லாம் கனெக்ட் பண்ணோம்னா காமிக்குமா, அதே போல் தான். ஸோ சூப்பரான ஃபீச்சராக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேடிஎம்மோட சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் லோக்கல் ஏஜென்ட் மூலியமாக வைக்கிறீங்கன்னா ஓகே, அப்படி இல்லை நீங்கள் வந்து பேடிஎம்மோட பிஸ்னஸ் ஆப்பில் போய்ட்டு ஆர்டர் பண்ணிங்க. ஸோ இது ரிலேட்டடாக நான் எப்படி ஆர்டர் பண்ணுங்கிற வீடியோவும் போட்டிருக்கேன். வேணால் அதை வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது மூலமாக செக் பண்ணி பார்த்துங்க. இந்த டிவைஸை நீங்கள் ப்ளூடூத்லேருந்து அன்பேர் பண்ணனாலுமே திரும்பவும் நீங்கள் வந்து பேடிஎம் ஃபார் பிஸ்னஸ் ஆப்புக்கு போய்ட்டு அதில் போய் ப்ளூடூத் செட்டிங்ஸ்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் யூசர்ஸில் போய்ட்டு நீங்கள் அந்த யூசரை வந்து இப்போ அன்பேர் பண்ணி விடணும். இப்போ நான் இங்கே காமிக்கிற மாதிரியே நீங்கள் வந்து அன்பேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இந்த டிவைஸ் வந்து உங்களோட அக்கௌண்ட்லேருந்து ப்ளூடூத் செட்டிங்ஸ்லேருந்து ரிமூவ் ஆகிடும். பட் ஆனால் அக்கௌண்ட் இருக்குங்க. ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணி ஒரு 10 நாள் கழிச்சு தான் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வருது. ஸோ நான் 12ஆம் தேதி ஆர்டர் பண்ணேன், எனக்கு 22ஆம் தேதி என் கைக்கு வந்தது. ஸோ அதுபோல் நீங்கள் உங்களுக்கு டைம் எடுக்குங்கிறதையும் நீங்கள் நினச்சிங்க. ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ ஹோப் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.